பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பேர் வின்சென்ட். நான் திருமலாயில் பகுதியிலிருந்து வரேன். நான் ஆர்பிஎஃப்பில் எஸ்ஐ ஆகி 7 வருஷத்துக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். என்னுடைய மெடிக்கல் கார்டில் மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன ஆகி போச்சுன்னா, என்னுடைய ஒய்ஃபோட ஆதார் கார்டில் தப்பாக அடிச்சிட்டாங்க. அந்த ஆதார் கார்டுனால என் ஒய்ஃபோட ரயில்வே ஆஸ்பத்திரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. ஆனால் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. அப்போ இங்கே வந்த பிறகு போன மாதத்துக்கு முந்தின மாதம் பிரதர்கிட்ட ஆயில் அபிஷேகம் பண்ணிட்ட பிறகு பிரதரோட குடும்பம் அந்த காரில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பிரதர்கிட்ட இந்த பேப்பர் வச்சு ஜெபம் பண்ணி போன்ட்டு திருப்பி என்ன செய்த அந்த ரெட் ஆஃபீஸில் கொடுத்த பிறகு என்னுடைய பேங்க்லேருந்து எனக்கு மெடிக்கல் கார்டு 1000 ரூபாய் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தது. அந்த கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு ஆஃபீஸ் போன பிறகு காமிச்சேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பென்ஷனும் சம்பளம் போடுறாங்க, அப்போ லேட்டாக தான் ஆகும், இப்போ கிடைக்காது சொன்னாங்க. சரி, நான் இப்போ வந்துட்ட பிறகு அவங்களா ஒரு 2 நாள் கழிச்சு பிறகு கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு, வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு தேவன் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என் பேர் ஃப்ளாரன்ஸ். நான் சென்னையிலேருந்து வரேன். கடந்த 2024 என்னுடைய மகள் ஷேரன், மருமகன் கீர்த்திராஜன், அவங்க கனடாவில் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஆண் குழந்தையை தந்து ஆசீர்வதித்தார். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது முதலாவது ஆண்டவருக்கும் பிரதர் அங்கே போய் அவளுக்காக ஜெபிச்சார் கனடாக்கு. இங்கேயும் நான் ஒவ்வொரு முறையும் இந்த மீட்டிங்க்கு வரும்போதும் ஒவ்வொரு மாதமும் ஐயா கிட்ட ஜெபிச்சுப்பேன். அதனால கடவுள் அற்புத விதமாக பிரசவிக்க கிருபை செய்தார். அது மட்டும் அல்லாமல் கூடிய சீக்கிரத்திலேயே அவள் திரும்பிய பிரெக்னென்ட் ஆனா. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அப்போ கனடால தான் இருந்தேன். ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஏன்னா உடனே பிரசவிக்கிறதால அவளுடைய உடல்நிலை எப்படி இருக்குமோ, குழந்தை எப்படி பிறக்குமோ என்று பயந்த. கடந்த ஜூலை மாதம் தான் நான் இந்தியாவுக்கு ஒவ்வொரு மாதமும் கூட்டம் அட்டென்ட் பண்ணுவேன். பிரதர்கிட்ட ஜெபிச்சுப்பேன். பிரதர் எனக்கு ரொம்ப ஆறுதலா நல்ல ப்ராப்பர்சி சொல்வாரு. கண்டிப்பா நீ பயப்படாத மகளே, ஆண்டவர் ஷேரன் நல்ல விதத்துல குழந்தை பெறுவாள் என்று சொன்னார். ஐயா சொன்ன விதமாக ஆண்டவருடைய பெரிதான கிருபையில கடந்த டிசம்பர் 3ஆம் நாள் ஷேரன் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறக்க கிருபை செய்தாள். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபித்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் வைத்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தையை எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 4:6 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். 2 இருக்கு. பெருமை உள்ளவங்களும் இருக்காங்க, தாழ்மை உள்ளவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கு, இவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கு. பெருமை உள்ளவங்களுக்கு என்ன கிஃப்ட்? ஆண்டவருடைய எதிர்ப்பு. ஆண்டவரே அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய ஆதரவும் ஆண்டவருடைய கிருபையும் அவர்களுக்கு இருக்கிறார். இதில் எதை தெரிஞ்செடுக்கிறீங்க? 2 இருக்கு. ஆண்டவர் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை இன்னதென்று தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கனியை அதை மட்டும் தொடாதீங்கன்னாரு. ஏன் தொடாதீங்கன்னாச்சுன்னா, அதை தொட்டாச்சுன்னா இந்த உலகத்தில் வேதனை வரும். ஆனால் ஜனங்களுக்கு அதை தொட்டாதான் நான் ஆர்வம்னு சொல்லிட்டு அதை போய் தொட்டாங்க. அதனால பிரச்சனை வந்துச்சு. அவன் தான் ஆரம்பிச்சு வைத்தான், நல்லதும் தீமையும் எல்லாமே. இல்லைன்னா நல்லது மட்டும்தான் ஆண்டவர் வைத்திருந்தார். சகலத்தையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டார். நல்லது மட்டும்தான் உலகத்தில் வச்சிருந்தார். ஆனால் அந்த கேடானது ஒன்றை, தீமையானது ஒன்றை மனுஷன் தெரிஞ்செடுத்தான். அதனால இன்னைக்கு 2 இருக்கு. உங்களுக்கு முன்னால் நல்லதும் இருக்குது, கெட்டதாக இருக்குது. நல்லது என்ன? தாழ்மை. அவங்களுக்குன்னு உள்ள ரிவார்டு என்னன்னா கிருபை. பெருமை உள்ளவர்களுக்குன்னு ஒரு ரிவார்டு இருக்குது. என்ன ரிவார்டு? ஆண்டவரே அவங்களுக்கு எதிராக நிற்பார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால்
அவன் போய் உதவி கேட்க வேண்டிய நம்பிக்கையின் நங்குரமாம் ஒருவர் உண்டு. அவர்தான் நீங்கள் தேடி வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. அவரே உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னா அந்த குணம்தான் பெருமை. பெருமை உள்ளவனா ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவரே எதிர்த்து நிற்பார். நீ என்கிட்டே வராத, உனக்கு நான் உதவி செய்ய முடியாது. என்னைக்கு உன்னை தாழ்த்துறியோ அன்னைக்கு நான் உதவி செய்வேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவரே உங்களுக்கு எதிர்த்து நின்றுட்டாருன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா யார் துரத்திட்டு வந்தாலும் அவர் தான் உன்னை காப்பாற்றி ஆகணும். எந்த இருள் வந்தாலும் அவர் தான் உன்னை தூக்கி ஆக வேண்டும். எந்த கடன் வந்தாலும் அவர் தான் அடைத்தாக வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தான் தீர்த்து வைத்தாக வேண்டும். அவரே எதிர்த்து நின்னார்னா எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவிக்க முடியும்? எப்படி இந்த உலகத்தில் சமாதானமாக வாழ முடியும்? எனவே இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துனீங்கன்னா ஆண்டவர் கிருபையை கொடுப்பாராம். அது என்ன பிரதர் கிருபை? அது யாருக்கு வேணும் கிருபை? ஒரு 50,000 பணம் கொடுத்தா நல்லா இருக்கும், 50 லட்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்கும். கிருபை யாருக்கு வேணும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 50 லட்சம் இல்லை 5 கோடி செய்யாததை கிருபை செய்யும். அதான் கிருபைக்கு. கிருபைக்கு மதிப்பே போட முடியாது. எத்தனையோ கோடிக்கணக்கான பணங்களை வைத்திருந்தவர்களுடைய உயிரை கொரோனாவிலிருந்து மீட்க முடியவில்லை. ஆனால் கிருபையினால எத்தனையோ பேர் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ நிற்கிறதும் நிர்மூலமாகாமலும் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அப்படின்னா ஒரு மனுஷன் உயிரோட வாழணும்னா கிருபை இருந்தால் தான் வாழ முடியும். நீங்க கிருபையை சாதாரணமாக எடுத்துடாதீங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. யாருக்கு பிரதர் வேணும் அந்த கிருபை? எனக்கு ஒரு 5 கோடி ரூபா பணம் கொடுத்தாச்சுன்னா போதும் பிரதர், செட்டில் ஆகிடுவேன். ஒரு பங்களா, ஒரு பென்ஸ் காரு, ஒரு நல்ல தோட்டம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு 5 கோடியில் செட்டில் ஆகிடுவேன். 5 செகண்டில் போயிடும் 5 கோடி. இவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். கண்ணுக்கு முன்னால் எவ்வளோ பெரிய கோடிகளை வைத்திருந்த எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். காலங்களை விரயமாக்கி விட்டார்கள். பணம் இருந்து உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. பணம் தேவைதான், வாழ்கிறதுக்கு தேவை. ஆனால் பணமே வாழ்க்கையாகி விடக்கூடாது. கிருபையை கேளுங்க, அது பணம் செய்யாததை எல்லாம் செய்து முடிக்கும். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த கிருபைன்னா என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஈவுக்கு பெயர் தான் கிருபை. அப்படின்னா உனக்கு தகுதி இல்லைன்னாலும் கிருபை இருந்துச்சுன்னா உனக்கு அந்த காரியத்தில் உன்னை தகுதிப்படுத்தி அதை வாங்கி உனக்கு கொடுக்கும். அதுதான் கிருபை. சவுலிடமிருந்து கிருபை எடுக்கப்பட்ட பொழுது அவன் பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டான். கிருபை எடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அவன் உயிரோட இல்லை. ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்தது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கின பொழுது அவன் நாளுக்கு நாள் பலத்தானாம். எனவே தான் தாவீதை பார்த்து சொல்றாரு, சவுலிடமிருந்து கிருபையை எடுத்தது போல உன்னிடமிருந்து நான் கிருபையை எடுக்க மாட்டேன், நித்திய கிருபையை உனக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு அந்த நித்திய கிருபையை கர்த்தர் உங்கள் மேலே வைத்து ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுது? உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது. குலப்பெருமை, பணப்பெருமை, செல்வப்பெருமை எல்லாத்தையும் என்னை தூக்கி எறிஞ்சிடணும். ஆண்டவரே நீங்கள் தான். ஏன் ஸ்கூலுங்களில் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க? எதுக்கு யூனிஃபார்ம்? எல்லாரும் சமமாக இருக்கணுன்றதை மக்களுக்கு முன்னால் காட்டணும். இல்லைன்னா ஒருத்தன் ஜிகு ஜிகு ஜிகுன்னு போட்டு வருவான், ஒருத்தன் கந்தலோடு வருவான், ஒருத்தன் ஒரு மாதிரியாக வருவான். ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கிறவன் கந்தலோட இருக்கிறவனை பார்த்து நக்கல் பண்ணுவான். பள்ளிக்கூடத்துலையாவது அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இங்கே வந்தால் எல்லாரும் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வரணும். யூனிஃபார்ம் போடலைன்னா ஸ்கூலை விட்டு துரத்தி விடுவாங்க. அவன் ஐஏஎஸ் கலெக்டருக்கு பிள்ளையாக இருந்தால் கூட சரி, கெட் அவுட்டுன்னுவாங்க. ஏன்னா சரி சமம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அந்த கிருபைக்காக நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்தியே ஆகணும். மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க. அப்படின்னா கிருபை பெற்றவங்களை வாழ்த்துறதுக்கு தேவதூதனே வருவான். சொல்லிட்டு சொல்லுகிறான், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படின்னா ஒருத்தங்களுக்குள்ள கிருபை இருந்தன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. அடுத்து சொல்லுகிறான், பிறக்க போகிற உன் கற்ப பிறப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு பெரிய தெய்வமாகி இயேசு கிறிஸ்து அவளுடைய கற்பத்தில் மனு உருவாகி பிறப்பதற்கு எது தகுதிப்படுத்தினது? கிருபை. அந்த கிருபை இன்றைக்கு இயேசு
உன் வாழ்க்கையிலே உனக்கு சொந்தமாகும்படி உன் இருதயத்தில் ஆண்டவர் இன்றைக்கு பிறக்க போகிறார். அந்த கிருபை தான் ஆண்டவரையும் உங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். அல்லேலூயா. ஆமாம், நான் இந்த கிருபை பெற்றவளை வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கற்ப பிறப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லியே எவ்வளவோ அற்புதங்கள் நடந்திருக்குது இந்த வசனத்தை வச்சு. எத்தனையோ பேர் வருவாங்க, எனக்கு டாக்டர்ஸ் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீ குழந்தை தத்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க, உனக்கு யூட்ரஸ் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க, உனக்கு கருமுட்டை எக்கு ஃபார்மே ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ பேர் வருவாங்க. நான் சொல்லுவேன், அதெல்லாம் உங்ககிட்ட இல்லை, ஆனால் கிருபை உங்கூட இருக்கிறது. தகுதி இல்லாததை உனக்கு வாங்கி கொடுக்கறது தான் கிருபை. அந்த கிருபை உனக்கு அற்புதத்தை செய்யும். கிருபையை மட்டும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துடாதீங்க, தயவு செய்து நான் சொல்லுகிறேன். உனக்கு ஒரு வேலைக்கு தகுதி இல்லைன்னா கிருபையை பேஸ் பண்ணி அந்த வேலையை ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அரசாட்சியில் இருந்த காலங்கள், அப்போ தான் இந்த டெட் எக்ஸாம் அறிமுகம் பண்ணி ஒரு 2-3 வருஷம் போயிருக்கேன்னு வச்சிங்களேன். டெட் எக்ஸாம் எதுக்கு? அந்த டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டிக்கு ஒரு தனி மதிப்பெண். அப்படின்னா இவ்வளோ கொஸ்டின் மார்க் எழுதி அதுக்கு அந்த பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணி வேலையை ஃபில்லப் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வயசுலேயும் கிடைச்சி 40 வயசுலேயும் கிடைக்கும். சீனியாரிட்டி படி எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணால் வேலை. இப்போ அப்படி இல்லை, திறமை உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடச்சிரும். அவங்க அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும். அப்போ கவர்மெண்ட் கட் ஆஃப் வச்சுருந்தது 90 மார்க் எடுத்தால் அவங்க டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 90 மார்க் எடுத்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் கூட இந்த மார்க் எடுத்துருக்கிறவங்கள மேனேஜ்மெண்ட்டு போஸ்டிங் பண்ணலாம். இதுதான் கவர்மெண்ட்டுடைய சட்டம். நல்லா கவனிங்க. அப்போ 90 மார்க் எடுத்தால் தான் அவங்க பாஸ். திடீர்னு அந்த நாட்களில் இப்படி போயிட்டு இருக்குது. ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் எங்களுடைய அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் இது மாதிரி மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்கிறார், ஒரு ப்ராஃபஸி, ஒரு வெளிப்பாடு வருகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. வெளிப்பாடு வருது. என்னென்னா, நிறைய பேர் யோசித்துட்டு இருக்கிறீங்க, 2 மார்க்கில் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டனே, 88 மார்க் எடுத்தேன், 90 கிடச்சிருந்தா எனக்கு கவர்மெண்ட்டில் ஸ்கூல் டீச்சர் வேலை கிடச்சிருக்குமே, நான் ஒரு 3 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேனே, நான் 1 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னெல்லாம் நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கிருபையை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில மதிப்பெண்களை ஆட் பண்ணி அரசாங்கம் உங்களுக்கு வேலை கொடுக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸிங்கில் ஆனவங்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்குது. இது எத்தனாயிரம் பேர் இருக்கும்போது லைவில் போயிட்டுருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக. இது எல்லா ஜனங்கள் மத்தியில் இந்த ப்ராஃபஸி வருது. ஜஸ்ட் மிஸ்ஸிங்கில் ஆனவங்களுக்கு கிருபையை பேஸ் பண்ணி கிருபையின் மதிப்பெண்களை போட்டு அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாச்சு. எங்கள் மினிஸ்ட்ரியில் உள்ள முக்கியமாக ஒரு சிலர் வந்தாங்க. அண்ணே, அது எப்படின்னு நடக்கும்? அவங்க தான் ஜீவோ போட்டு 90 மார்க்குன்னு சொல்லிட்டாங்களண்ணே, அதுக்கப்புறம் எப்படின்னு இன்னொரு வாட்டி, அதுவும் அப்போ தான் ஏற்கனவே எழுதின டெட்டுக்கு ரிசல்ட் அந்த 90 மார்க்கு ஏற்ற மாதிரி அவங்க லிஸ்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் இது எப்படின்னு நடக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் யோசிக்கணும், நான் சொல்லணுன்னா சொன்னேன். அங்கே போய் நின்னா ஒருத்தர் சொல்ல வச்சுட்டார், வாயை திறந்து. என்ன அறியாமலே அவர் வாயை விட்டுட்டார். யார் வாய் விட்டது? ஏசப்பா வாயை விட்டார். அப்படின்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க நிறைய பேர் அழுதுட்டு இருக்கிறாங்க, ஜஸ்ட் மிஸ்ஸிங். நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார்னு அவர் தான் நிறைவேற்றணும். அப்படி போயிட்டு குறைஞ்சது என்கிட்ட ஒரு 30-40 பேர் கேட்டிருப்பாங்க, நடக்குமா நடக்குமா நடக்குமா? ஏன்னா அப்போ தான் ரிசல்ட்டே வந்திருக்கு. கரெக்டாக ஒரு 5 நாள் கழித்து ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி, பிரதர் லைவில் போய் லைவ் நியூஸ் பாருங்கள். நான் சொன்னேன், எப்பா எனக்கு ஊழியர் நிறைய வேலை இருக்குது, என்ன தான் போடுறாங்க சொல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் சட்டசபையில் கருணை மதிப்பெண்கள் 5 போட்டு 85 மார்க் வாங்கினவர்களுக்கு மேலே 90 வரைக்கும் உள்ளவர்களுக்கு இமீடியட்டாக போஸ்டிங் போடப்படும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆச்சரியம். நிறைய ஃபோன் அன்னைக்கு வந்துச்சு. ஆண்டவர் வாக்கு மாறாதவர். எங்கள் கிருபையின் மதிப்பெண்கள் நாங்கள், ஆனால் ஜீவோவில் என்ன அவங்க பாஸ் பண்ணுறாங்க? கருணை மதிப்பெண்கள். கருணையின் அடிப்படையிலே 5 மார்க் வரைக்கும் மிஸ் ஆனவங்களுக்கு அரசாங்கம் கருணை மதிப்பெண்கள் போட்டு 85லேருந்து 90 வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் வேலை. அதனால தான் சொன்னேன், கிருபையை மட்டும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. ஆமேன். கிருபையும் கருணையும் ஒரே வார்த்தை தான். அல்லேலூயா. கிருபையின் மதிப்பெண்கள் கருணை அடிப்படை அப்படின்னாச்சுன்னா இந்த கிருபையே ஆண்டவருடைய கருணைக்கு உள்ளதான் இருக்கு.
நிறைய பேர் யோசிக்கிறீங்க, எனக்கு கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுவாரா ஆண்டவர்னு சொல்லி. நிறைய இடத்துல இந்த கிருபையை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னா, கிருபையை அற்பமாக நினைக்காதீங்க. நீங்கள் ரைட் ட்ராயில் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கலாம், ஆண்டவரே என்னால் முடியலை, நான் நல்லா பண்ணலை, ஆனாலும் கிருபையை நிமித்தம் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன், கிருபாசன தண்டையிலே கிருபையை பேஸ் பண்ணி வந்து நிற்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்டு பாருங்க, ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ ஆண்டவருக்கு முன்னால் உன்னை தாழ்த்தணும். தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். மூன்றாவதாக, தாழ்த்துகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது கண்டிஷன், அவர் உங்களை உயர்த்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை தாழ்த்தினீங்கன்னா கண்டிப்பாக யூ ஆர் எலிஜிபிள் டு, நல்ல உயர்வுக்கு போகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எலிஜிபிலிட்டியே அதில் தான் இருக்குது. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எப்படி 80 மார்க் எடுத்தால் உனக்கு நீட்டுக்கு தகுதி பெற்றிருக்கிறாய் என்று சொல்லுகிறாயோ, அதே போல உன்னை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று நீ விரும்புகிறதானால் அதற்குள்ள தகுதி வேறு ஒன்றுமில்லை. உன்னை நீ தாழ்த்தினால் நீ உயர்த்தப்படுவதற்கு தகுதியாகிவிட்டாய். காசா பணமா உங்களை தாழ்த்தி தான் பாருங்களேன். ஆமேன். இந்த யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தான், அவனை கொண்டு போய் குழிக்குள்ளே போட்டாங்க சொந்த சகோதரர்கள். அதுக்கப்புறம் அவனை கொண்டு வழிப்போக்கர்களிடத்தில் ஆடை விற்கிற மாதிரி, மாட்டை விற்கிற மாதிரி, கோழியை விற்கிற மாதிரி சொந்த இரத்தத்தை சொந்த சகோதரனை விற்றுட்டாங்க. அவன் போகிறான், அவனுக்கு பரிசுத்த சோதனை வருகிறது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கடைசியாக கொண்டு போய் அவனை ஜெயிலில் போடுறாங்க. தப்பு பண்ணலை, ஆனாலும் அவன் ஜெயிலுக்குள்ளால் போய் தண்டனை அனுபவிக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஜெயிலுக்கு போனதுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவன் ஜெயிலுக்கு போகலை அப்படின்னாச்சுன்னா அந்த போத்திபாருடைய வீட்டில் கடைசி வரைக்கும் ஒரு வேலைக்காரனாக தான் இருந்திருப்பான். சில நேரங்களிலே கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்காகவே சில இடங்களில் சோதனையை அனுமதிப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா அங்கே நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருந்தான். போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு நல்ல செல்வாக்கு, நல்ல பெயர், புகழ், நல்ல எல்லாம், அவனுடைய அரண்மனை முழுவதற்கும் அவன் நல்ல அதிகாரியாக தான் இருந்தான் உள்ளுக்குள்ளே. அதே போதுன்னு கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பான். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல, அவனை எகிப்து தேசத்திற்கே அதிகாரியாய் மாற்றுவது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையில் அவன் பாவத்தில் விழுந்து போகாதது நிமித்தம் அவனுக்கு ஒரு சோதனை, அது சத்திய சோதனைன்னு வச்சிங்களேன், ஜெயிலில் போட்டாங்க. அவன் ஜெயிலுக்கு போனதுனால தான் ஆண்டவர் பாருங்கள் எப்படி காரியங்களை நகட்டுறாரு பாரு. அவன் கூட கோ ஒர்க்கர் மாதிரி, ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க மாதிரி அவனுடைய செல்லுக்குள்ளால் ஒருத்தன் கிடக்கிறான். ஆண்டவர் தான் அவனை கொண்டு போட்டுறார். அவனை ரிலீஸ் பண்ணுறாரு. இவன் சொன்ன கணவனுடைய விளக்கத்தின் நிமித்தம் அவன் ரிலீஸ் ஆகி அது அப்படியே நிறைவேறுது. அவன் எங்கே போகிறான்? ராஜாவிடத்தில் அனுப்பப்படுகிறான். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற வேலைப்பாடுகள். ஆண்டவர் தான் எல்லாம் நடப்பிச்சிட்ருக்கார். ஏன்னா ஆண்டவர் அவனை உயர்த்தனேன்னு பிளான் பண்ணிட்டார். ஏன்னா அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவன். எனவே ஆண்டவர் அவனை உயர்த்தும்படி அவன் எலிஜிபிள் ஆயிட்டான். அந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் வந்த உடனே ஆண்டவரே காரியங்களை நடப்பிக்கிறான். அவன் வர்றான், ராஜாவிடத்தில் போகிறான். ரிலீஸ் ஆனவன் அவனுடைய அனுபவத்தை ராஜாவிடத்தில் சொல்கிறான். ராஜாவுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் வேணும். அப்போ ராஜாவிடத்தில் போய் சொல்கிறான், நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது என் கூட சக அக்யூஸ்டாக கிடந்து ஒருத்தன் இருக்கிறான், யோசேப்பு. எனக்கு இப்படி தான் சொப்பனம் வரும்பொழுது கரெக்டாக சொன்னால் அது எனக்கு நிறைவேறிடுச்சு. அதனால் அவரை கூப்பிட்டாச்சுன்னா ராஜாவே உங்கள் பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு ராஜாவிடத்தில் அவன் சொல்கிறான். உடனே அவன் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுறான். ஜெயிலிருந்து கொண்டு வந்த உடனே ஆதியாகமம் 41:15-16 சொல்லுகிறது, பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ ஒரு சொப்பனம் கண்டு அதன் அர்த்தத்தை சொல்ல இந்த உலகத்தில் என்னுடைய ராஜ்யத்தில் ஒருத்தன் கூட இல்லை. ஆனால் நீயோ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ராஜா இவனை பார்த்து ஆகா ஓஹோன்னு சொல்றார்.
பார்வோன் சொல்றாரு, நீ ஒரு சொப்பனத்தை சொல்லிட்டேன்னா அதுக்கு விளக்கத்தை கரெக்டாக சொல்லுவியாமே அப்படி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஒருத்தன் கூட என்னுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் நீ அப்படி இல்லை, நீ பயங்கரமாக அதில் கிருபை பெற்றவன், அதனால இந்த சொப்பனத்துக்கு நீ பதில் சொல்வேன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ராஜா இவனை தூக்கி பேசுறாரு. யாரை தூக்கி பேசுறாரு? யோசேப்பை தூக்கி பேசுறாரு. அவங்க உடனே ஆமாம் ராஜாவே, கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு அந்த இது இருக்கு. அவன் பெருமை பாராட்டினானா, அவன் அந்த பெருமையை கர்த்தருக்கு சமர்ப்பிக்கிறான். என்ன சொல்கிறான்? நான் அல்ல ராஜாவே, அப்படி சொல்லிடாதீங்க, தேவன் அல்லவோ உங்களுக்கு மங்கள உத்தரவு சொல்லுவார். ராஜாவுக்கு முன்னால தன்னை தாழ்த்துகிறான். அதான் அதில் முக்கியம். வேற யாருன்னா என்ன சொன்னான்? ஆமாம் ராஜாவே, எனக்கு அந்த திறமை இருக்கு ராஜாவே, ஓன்னா. ஆனால் அவன் இல்லை, அந்த இடத்துல கூட ராஜா கொடுத்த கனத்தை, ராஜா கொடுத்த அந்த பெருமைக்குரிய காரியத்தை பெருமைக்கு சொந்தக்காரராயிருக்கிற என் ஆண்டவருக்கு செலுத்துகிறான். நான் அல்ல, தேவன் அல்லவோ பார்வோனுக்கு மங்கள உத்தரவு சொல்ல. நான் நினைச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இன்னைக்கு பிறகு உங்க குணாதிசயமாய் மாறணும். ஆமேன். பார்வோனிடத்தில் அவன் சொன்னான், ஆண்டவர் தான் எல்லாம் செய்கிறார். என்கிட்ட சிலர் வந்து சொல்லாங்க, ஐயா உங்கள் மூலமாக எனக்கு அது நடந்து இது நடந்து. நான் சொல்லுவேன், என் மூலமாக நடக்கலை, ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் அதுக்கு என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தினார். இதை நான் சொல்கிறது வரைக்கும் தான் என்னிடத்திலிருந்து வரங்கள் செயல்படும். இல்லைன்னாச்சுன்னா அடுத்த நிமிஷம் வரங்கள் பிடுங்கப்படும். என்னைக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு பெருமை வருதோ அன்னைக்கு கீழே விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓஹோன்னு ஊழியத்தில் இருப்பாங்க. என்னைக்கு பெருமையின் உச்சிக்கு போறாங்களோ அன்னைக்கு விழுந்து போன தேவ சேனை மாதிரி ஊழியம் விழுந்து போகிறது. ஓஹோன்னு பிசினஸ் இருக்கும். என்னைக்கு பெருமைக்கு போறாங்களோ பிசினஸ் விழுந்து போகிறது, வாழ்க்கை விழுந்து போகிறது. விழுந்து போவதற்கல்ல, ஆண்டவர் கொடுத்தா அப்படி ஜெட் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கணும். பரலோகத்துக்கு போகிறது வரைக்கும் ஏர் முனையாக இருக்கணுமே தவிர இறங்க முனை இருக்கக்கூடாது. ஏறுறதும் இறங்குறதும், ஏறுறதும் இறங்குறதும், விழுறதும் எழும்புறதும், பாவத்தில் விழுறதும், மனம் திரும்புறதும் நோ. அப்படி பிடிச்சிங்கன்னா ஜெட் மாதிரி போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவன் அந்த மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தினான். அதனால தான் ஆண்டவர் அவனை அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாய் மாற்றினான். இப்போ சொல்லுங்க, அவனுடைய எலிஜிபிலிட்டி என்ன? அந்த முழு தேசத்திற்கும் அவன் அதிபதியாய் மாறுவதற்கு அவனுக்கு எலிஜிபிலிட்டி என்ன சொல்லுங்க? தாழ்மை. தன்னை தாழ்த்தினான், அதுதான் எலிஜிபிலிட்டி. இன்னைக்கு உயர்வதற்கு ஆசைப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எலிஜிபிலிட்டியை இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு போங்க. வெரி சிம்பிள். பெரிய ஆளாயிடலாம். இன்னைக்கு குப்பையில் கிடக்குறீங்க, நாளைக்கு ஆண்டவர் கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர். யாருக்கு தெரியும், நாளைக்கு நீயே பெரிய ஒரு மந்திரியாக மாற முடியும், உன் பிள்ளைங்க ஒரு கலெக்டராக மாற முடியும். அல்லேலூயா. தேசத்தை கலக்குகிற தீர்க்கதரிசியாய் உன் பிள்ளைகள் மாற முடியும். அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றே, உங்களை நீங்கள் தாழ்த்துங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வருகிற பலன், ஐஸ்வர்யம், மகிமை, சீவன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை என் பிள்ளைகளுடைய சிரசில் வைத்து நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்னுடைய பெருமைக்கு உம்முடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய அறிவை குறித்த பெருமை, என்னுடைய ஜாதியை குறித்த பெருமை, படிப்பை குறித்த பெருமை, செல்வங்களை குறித்த பெருமை, பிள்ளைகளை குறித்த பெருமை, எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்து உம்மை போல தரை மட்டும் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. சரியான தருணம். வேற ஒன்று ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கல. உங்களை ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்க்க விரும்புகிறார். உனக்கு நல்ல சேமமுள்ள ஒரு வாழ்க்கை, சேமமுள்ள ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். கிருபையினால் உனக்கு கிடைக்காதது எல்லாம் வாங்கி கொடுக்க விரும்புகிறார். உன்னை கனம் பண்ண விரும்புகிறார்.
உன் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய இருதயத்தின் மேட்டிமை, இருதயத்தின் ஒரு பெரிய பெருமை, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்றைக்கு நான் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எனக்கும் உமக்கும் இடையே தடையா இருந்திருக்கலாம். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நீர் செய்வீராக. இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு அற்புதம் நடக்கும் என்று சொன்னீர். இன்றைக்கு என் பிள்ளைகள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற இந்த நேரத்திலே, தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்கள் மாறி வாழ்க்கையிலே ஒரு விருத்தி உண்டாவதாக. உடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை மாறி இவர்கள் வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாவதாக. இவர்கள் குடும்பம் இனி சேமத்தை காணட்டும், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-79999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.